கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தை கேட்கலாமா? 1 நாளாகமத்தின் புத்தகம், அதன் 4ஆம் அதிகாரம், அதன் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன். அன்பானவர்களே, நமக்கு பரிச்சயமான வேத பகுதி இந்த நாளிலே இந்த யாபேசனுடைய அந்த பிரேயரும், அதே போல யாபேஸ் அவன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறது. அன்பானவர்களே, அந்த கனத்துக்கு முன்னதாக அவருடைய தாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு வேணா அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக யாபேஸ் காணப்பட்டாலும் அவருடைய தாய் சொல்லும் பொழுது, நான் துக்கத்தோடே பெற்றெடுத்தேன். அப்போ நான் உங்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க துக்கங்களினூடாக கடந்து போகிறீர்களோ, இல்லை பாடுகளினூடாக கடந்து போகிறீர்களோ, இல்லை பலவீனங்களினூடாக கடந்து போகிறீர்களோ, அன்பானவர்களே, உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நீங்கள் கனம் பெற்ற ஒரு பாத்திரமாய் நீங்கள் காணப்படவே இன்றைக்கு நீங்கள் துக்கத்தினூடாக கடந்து போகிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க படுகிறதான எல்லாவித துக்கங்கள் ஒரு நாள் நிச்சயம் சந்தோஷமாய் மாறும். அதனால்தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பானவர்களே, இங்க பாருங்க, யாபேஸ் ஒரு ஜெபம் பண்றாரு. தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே துக்கம் என்று சொல்லி, அப்பா அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதோ போறான் பத்தியா, அவன் தாய் துக்கமா பெற்றெடுத்துட்டாங்க, அவன் பேரு துக்கம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் எதுவும் தெரியாது. பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? துக்கம், ஏதோ அம்மா எனக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா எந்த நிலையில இருக்கிறோன்றது பிரச்சனை கிடையாது, நம்ம என்ன செய்யறோன்றது தேவன் பார்க்கிறார். இந்த யாபேஸ் ஒரு ஜெபம் பண்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உங்க கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலக்கி என்னை காத்தருடும். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க எல்லைகளை பெரிதாக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளதான தேவனுடைய கரம் நம்மோடு கூட வரும் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் சரியாய் நடத்துவார். நீங்க ஒரு சில இடங்களுக்கெல்லாம் கடைகளுக்கு போகும் பொழுது இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் காலையில் கடை திறந்த உடனே நம்மளை பார்ப்பாங்க, யாராவது நல்ல கைராசியானவங்க வராங்களான்னு சொல்லி பார்த்து அவங்க கைகளில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கைகளில் வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முதல்ல அந்த வியாபாரத்தை துவங்குவாங்க. உலகத்தில் என்னென்னமோ காரியங்களை, நம்பிக்கைகளை கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனுக்கே கை ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவருடைய கரங்களை மனுகுலத்துக்காக விரித்தார். அவருடைய கரம் கடாவப்பட்டது. அந்த கரம் நம்மோடு கூட இருக்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிலைமை தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், அந்த தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால்
அவர் தீங்குக்கு நம்மை விலக்கி காத்து தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிறதா உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் சுமந்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் அப்படியே உங்களை நான் பார்த்து ஆசீர்வதித்து நான் சொல்லட்டும். பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் கனத்துக்கு உரியவர்களாய் உங்களை பார்க்கிறார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மை என்று சொன்னார். உங்களையும் இதே பட்டணத்தில் இதே தேசத்தில் அநேகருக்கு முன்பாக கனம் பெற்ற ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசித்து இந்த வாரத்தை துவங்குவோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து நடத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இந்த ஜெபத்தை கலந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, யாபேசை ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவர் அப்பா, துக்கம் சொல்லி பெற்ற தாய் சொல்லலாம், உலகத்தில் இருந்தவர்கள் ஆண்டவர் அப்பா துக்கம் என்று சொல்லி ஆண்டவர் அப்பா ஆண்டவரே அப்பா படித்து பேசியிருக்கலாம். ஆனா இன்றைக்கும் என் பிள்ளைங்க ஒருவேளை துக்கத்தினூடாக கடந்து போகலாம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கண்ணீரோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான போராட்டங்கள், துக்கங்கள், வலி, வேதனைகள், பலவீனங்கள், பாடுகள் அப்படின்னு சொல்லி நினைத்து நின்று கொண்டிருக்கலாம். தகப்பனே, உங்க பாதத்திலேயே நான் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். உங்க தழும்புகளால் என் பிள்ளைங்க குணமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வல்லமையுள்ள கரத்துக்குள்ள நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா. கனத்துக்கு உரியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஒரு வெற்றியினாலாக கர்த்தரீர் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன். என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.